Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. அதே மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த 7 years வீடியோங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் மேபி சேஞ்ச் ஆகலாம். கொஞ்சம் பொறுமையாக டைம் இருந்தால் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் வீடியோக்கு போகலாம் வாங்க. இப்போது நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஇபி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன்னா மேலே போகிற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷன் எடுக்கலாமா, இல்லை கீழே அசம்ஷன் இருந்தால் புட் ஆப்ஷன் எடுக்கலாமா, இதையும் தவிர்த்து நிறைய இருக்குது அப்படின்னு அந்த ஒரு 60 செகண்ட்ஸில் என்னால் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு வீடியோவை ஒன்று அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் மூழ்கி போயிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு விஷயமே தெரியாது. இன்னமும் முட்டி மோதி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்த பாடு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு தொழிலும் லாபம் வரல அப்படின்னா விட்டுற வேண்டியது தானே. லாபம் வந்தால் பண்ண வேண்டியதானே. இது காமன் சென்ஸ் தானே. இப்போ நமக்கு நஷ்டம் ஆகிட்டே இருக்குதுன்றதுக்காக திரும்ப அடுத்த பணம் புதுசாக கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இல்லைங்களா. கொஞ்சம் என்னடா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பையனோ இல்லை உங்கள் அப்பாவோ ஏதோ உங்களை சார்ந்தவங்க யாராவது தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு நஷ்டம் வந்துட்டுருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை பண்ணு, இன்னும் கொஞ்சம் பண்ணுன்னு சொல்லுவீங்களா? இல்லைப்பா போன வருஷம் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை போன மாதம் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த தொழில் திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, ஸ்டாப் பண்ணுவீங்களா? கமெண்ட்டுக்கு தெரிவிங்க. ஏன்னா இதை பற்றி இன்னும் அவேர்னஸ் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, என்னப்பா அது பிரச்சனை, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இப்போது மார்க்கெட்டு நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட் ஒரு 50,000 ஓடிட்டுருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 50,000 ஓடிட்டுருக்குது. உங்களுடைய அசம்ஷன் மார்க்கெட் மேலே போகுது, 51,000 உங்களுடைய வியூ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க. இது காமன் தானே. கால் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க சொல்ல இப்போ ப்ரைஸ் சொல்கிறேன் நான். இப்போ 51,000 கால் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ 51,000 கால் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், அதனுடைய விலை எவ்வளோ இருக்கும்? அதனுடைய விலை இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200 ரூபா வச்சுக்கலாம். தோராயமாக ஒரு 200 ரூபா அதனுடைய ப்ரைஸ் இருக்குது. கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸு 200 ரூபா, இதனுடைய ப்ரைஸ் 200 ரூபா இருக்குது அப்படின்னா இப்போது அதே கால் ஆப்ஷன், அதாவது என்ன சொல்ல, அட் த மணி இந்த மணி நீங்கள் சூஸ் பண்ண சொல்ல அதனுடைய கால் ஆப்ஷன் ஒரு 400 ரூபா இருக்கும் ப்ரீமியம். ஏன் சார் இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, இந்த ப்ரீமியம் குறைவாக இருக்குது, ஏதாவது இது குறைவாக இருக்குது இது அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் லைட்டாக மூமெண்டம் கொடுத்தா கூட இதனுடைய ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாகும். அதே மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் அப்படி தூங்கிடுச்சு, கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா இதனுடைய ப்ரீமியம் வேகமாக கரையும், இதனுடைய ப்ரீமியம் கொஞ்சம் நிதானமாக கரையும். அதாவது நிதானமாக மெல்ட் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகாது. ஓகே, இதெல்லாம் நிறைய இன்னும், அதாவது ஆப்ஷன் அப்படின்றது நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவில் போட்டுட்டா நீங்கள் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கடகடன்னு பண்ணிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் எனக்கு தெரிஞ்ச வரலும் ஒரு பேசிக் அவேர்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு தெளிவாவது பிறக்குமே தவிர அட்லீஸ்ட் ட்ரேட் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை வேறு எதனா சஜஷன் தேடுவீங்க. ஓகே, ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்க சொல்லும். இந்த மாதிரி விஷயம் மார்க்கெட் சைட்வேஸில் போயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சைட்வேஸ் போயிடுச்சுன்னா உங்களுடைய பணம் உங்களுது இல்லை. ஏன்னா ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபாஸ்ட் மூமெண்ட்டம் எதிர்பார்க்க முடியாது. இந்த 51,000 நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டு இந்த ஸ்பீடில் வருதா இல்லை இந்த ஸ்பீடில் வருதா நீங்கள் கணக்கு எடுக்கணும். இல்லை இந்த ஸ்பீடில் ஸ்லோவாக போய் டச் ஆகுதுன்னா பிரயோஜனம் கிடையாது. இல்லை கொஞ்சம் நிதானமாக போய் டச் ஆகுதுன்னா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் நினச்ச ப்ரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக உங்களுடைய ப்ரைஸ் தொடுதோ அப்போ தான் உங்களுக்கு கால் ஆப்ஷன் பலன் கொடுக்குமே தவிர இல்லை அப்படின்னா பணம் கொடுக்காது. அதுவும் இந்த பணம், அதாவது ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டேன்னா இந்த 400 ரூபா ப்ரீமியம்க்கு அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் தவிர இந்த 200 ரூபான்றது நிதானமாக நீங்கள் நின்று தேங்கி இப்போ சொல்லுது 200 ரூபா 250 ரூபா இல்லை 300 ரூபா மிஞ்சி போனால் அவ்வளோதான் ஆகுமே தவிர. ஆனால் அந்த 400 ரூபான்றது ஒரு 600 ரூபா 650 700 இப்படி கூட டச் ஆகும். ஆனால் அந்த சின்ன அமௌண்ட் எப்போவாச்சும் ஒரு டைம் தான் இந்த சொன்ன இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் ஆனால் தான் பலன் கொடுக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்ப்போம். இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்க. என்எஸ்சி சைட்டில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்எஸ்சியில் இப்போது கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் அப்படின்னா என்ன சார்
இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ பெய்டு சாஃப்ட்வேர்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, புட்டில் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு தெளிவாக இன்னும் கொஞ்சம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இதெல்லாம் எப்போனா மாறிட்டு இருக்கும், டக்குன்னு மாறிடும். இது என்னென்னா ப்ரெசென்ட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கலாம். இப்போத்தி நிலவரம் 5 நிமிஷத்தோடைய நிலவரம், 10 நிமிஷத்தோடைய நிலவரம் அப்படின்னு அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கலாமே தவிர இது ஒன்லி இது மாதிரி டிபெண்ட் பண்ணி நம்ம எடுக்க முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், சார் ஒருத்தர் விற்றா தானே சார் ஒருத்தர் வாங்க முடியும், ஒருத்தர் வாங்கினா தானே சார் ஒருத்தர் விற்க முடியும், அது எப்படி அதிகமாக இருக்காங்க கம்மியாக இருக்காங்க நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். எஸ், கரெக்ட் கொஷின். நல்லா கவனிங்க. இது டீம், அதாவது இந்த கால் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் ஒருத்தர் பை பண்ணியிருக்கான், ஒருத்தர் வாங்கியிருக்கான். இப்போது ஒரு 1000 ரூபா கொடுத்து பை பண்ணுறவன் இந்த 1 லட்ச ரூபா கொடுத்து சேல் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இது நம்ம என்ன சொல்லுவோம், செல்லர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஆப்ஷன் பொறுத்தவரை செல்லருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து வெறும் 1000 ரூபா தான் கொடுத்துருக்கான். ஆனால் இவன் 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிச்சிருக்கான். இவன் 1000 ரூபா கொடுத்த டிரான்சாக்ஷன் எடுத்துருக்கான். இப்போ வந்து சியில் வந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது அப்படின்னா இவ்வளோ மொத்த டீம், அதாவது வாங்கின விற்றவங்க சேர்த்து இந்த குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து புட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விற்றது வாங்கினது சேர்த்து இந்த குவான்டிட்டி இருக்கணும், அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன மேலே போக போகுது அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணலாம். ஓகே, அதனால தான் இந்த டேட்டாலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற சொல்கிற விஷயம்லாம் இதை சார்ந்து தான் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது, டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இருக்குது. இப்போ ப்ரெசென்ட் கான்ட்ராக்ட் மட்டும் வந்து சேர்த்து இந்த மாதிரி டேட்டாலாம் கொடுப்பாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் கூட அதே மாதிரி பாருங்க. கால் ரைட்டர்ஸ் இந்த பக்கம் அதிகமாக இருந்து புட் ரைட்டர்ஸ் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரைட்டர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஆப்ஷன் செல்லர்ஸ் மேலே டிபெண்ட் ஆகி ஒரு அசம்ஷனை தான் அது. ஏன்னா செல்லர்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தோராயமாக இந்த டேட்டாலாம் வச்சு பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஆக்சுவலாக இது முழுக்க சார்ந்துருக்குன்னு சொல்லவில்லை. இது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும், இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் சரி என்எஸ்சியில் நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேரில் போனோம் அப்படின்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் நம்பர் வைஸில் எடுத்துக்கோ, நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். எங்கள் ஆப்ஷன் சரி எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, யார் இருக்காங்க, கால் ரைட்டர் இருக்காங்களா, புட் ரைட்டர் இருக்காங்களா அப்படின்னு விஷயம் நீங்கள் பார்த்து இங்கே தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் இப்படி இருப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பக்கம் யார் இருக்காங்க, இந்த பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இது என்னோடய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனல் கூட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் கூட உங்களுக்கு அன்றைக்கி ஒரு வீடியோவை கூட போட்டிருந்தேன் இந்த கால் ரிப்போர்ட். ஏன்னா அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்து இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஒரு ப்ரைஸு மேலே போகுது அப்படின்னா அந்த கீழே வர ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அந்த தேங்கினா 0 ஆகிடும். உங்களுக்கு வித்து லைவாக உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வீடியோ போட்டிருந்தேன் அதை. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், கேண்டில் ஸ்டிக் பற்றி கற்றுக்கணும், அதாவது சார்ட் ரீடிங் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலே கற்றுக்கணும் சார், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நாங்கள் ரெடி. ஆனால் அதுக்கு ஷார்ட்கட் ரூட்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப தூரம் நீண்ட நாள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.